ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்கும் சின்ன வர ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்களாம். உடனே ஜங்கும், நான் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? யூஎஸில் எனக்கு நூடுல்ஸே அவ்வளோவா கிடைக்கல. அதுவும் நம்ம ஊர் டேஸ்ட்டு கிடைக்கவே இல்லை. நான் என்ன தெரியுமா நினச்சேன், இதுக்கப்புறம் நான் வாழ்நாளில் நான் நூடுல்ஸே சாப்பிட போகிறது இல்லைன்னு நினச்சேன். இப்போ தான் நூடுல்ஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிருவான். சின்ன மட்டும் அப்படியே எதுவுமே பேசாமல் கம்முன்னு வேறு உட்காந்துட்டு இருப்பானா. நீ எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்க, உனக்கு தான் நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு அப்படின்ட்டு வேற ஜங்கு சொல்லுவானே. உடனே சின்ன வேற நமக்குள்ளே எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜங்கும் ஷாக் ஆவானே. நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களே ஒன் மோர் சான்ஸ் டோக்கன், அது வந்து எக்ஸ்பயர் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த கடையில் இருக்க மிஷினும் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை அவங்க தூக்கி கூட போட்டாங்க. நமக்குள்ளேயும் பிரேக்கப் ஆகி 2 வருஷம் ஆகுதுல்ல. ஸோ ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேற கிளம்பிடுவா. உடனே இவனை வேற அவன் கழுத்தில் இருக்க செயினை பார்த்துருவானா. செயினை பார்த்தோன்னே தான் இவனுக்கே ரியலைஸ் ஆகும், உன்னை இவன் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனும் வெளில ஓடி போயிட்டு, சின்ன ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அவளை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், யூஎஸில் இருக்கும் போது நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா. இப்போ கூட நீ என் முன்னாடி நிற்கிற, ஆனால் எனக்கு ஏதோ இது கனவு மாதிரி இருக்குது, என்னால் நம்பவே முடியல தெரியுமா, நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உனக்காக எப்போ மனசு மாதிரி நீ என் கூட வந்து சேரணும்னு நினைக்கிறியோ அப்போவா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண தான் போகிறேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் சின்ன அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே சின்ன வர பயங்கர எமோஷனல் ஆகிடுவான். என்னது இது, இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி வேறு பார்த்துட்டு இருப்பா. சாயா லாஸ்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேஷண்ட்டோடலாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான். அதில் ஒரு லேடி வேறு, இப்போ இத்தனை வருஷம் கவுன்சிலிங்கில் நான் ஒன்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன், கான்ஃபிடென்ஸும் ஸ்பிரிட்டும் வந்தால் நம்மளால் நம்மளே மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பேக்கும் வேறு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நானும் அதை உணர்றேன், இப்போ தான் நானே ஒரு புது மனுஷனாக உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசிகிட்டு இருப்பார். உடனே சாயம் வேறப்பா, நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கலாச்சிட்டு இருப்பான். உடனே அதில் இருக்க பொண்ணு வேற, என் வாழ்க்கையில் தான் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு, நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேரேஜ் இன்விடேஷனையும் எடுத்து நீட்டுவா. எதுவும் உனக்கு மேரேஜ் ஆக போதா, நீ என் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சாயம் வேற பயங்கரமாக ஷாக் ஆவானா. உடனே அந்த பொண்ணு, என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் சாய் அப்படின்ட்டு வேற பயங்கர எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பா. உடனே அங்கே இருக்க லேடியும் வந்து, சாய் நாங்கள்லாம் குட் நியூஸ் சொல்கிறோம், நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. எனக்கு என்ன குட் நியூஸ், நான் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கேன், இதுவே ஒரு குட் நியூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேறு பயங்கர எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பானே இவங்களை மிஸ் பண்ண போகிறதுனால. உடனே அவங்களும் வேறு, நம்ம எல்லோரும் ஏன் இப்போ எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே ஜாலியாக இருக்கோம்ல, இதுதான் நம்ம லாஸ்ட் கவுன்சிலிங், ஸோ நம்ம ஏன் செல்ஃபி எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேறு ஜாலியாக செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாயம் வீட்டுக்கு போயிட்டு மெயில் செக் பண்ணிட்டு இருப்பானா. இவனுக்கு வேறு ஒரு யூனிவர்சிட்டி ஜாப் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, ப்ரொஃபஸராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டிக்கே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வேறு அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிப்பானா. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, சே நம்ம எல்லாரையும் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். டேக்வாண்டோ ஒலிம்பிக் குவாலிஃபயர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுமா. சின்னோட தம்பியும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். இதில் ஜெயிச்சா தான் அவனால் ஒலிம்பிக்ஸில் போய் ஃபைட்டே பண்ண முடியும்னு சொல்லிட்டு பயங்கர அக்ரெசிவாக வேறு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். இவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வேறு ஜூ வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபைட்டு வேறு பயங்கர டஃப்பாக போயிட்டு இருக்குமா. ஜூ உடனே, டி ஒழுங்காக ஃபைட் பண்ணுறா, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கத்த ஆரம்பிச்சிருவா. அவள் கத்துறதை கேட்ட உடனே சின்னோட தம்பிக்கும் பயங்கரமாக மோட்டிவேட் ஆகிடுமா. போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவான் ஆப்போசிட் டீமை. ஃபைனலாக ஜெயிச்சிருவானா. ஜூ நான் ஜெயிச்சிட்டேன், நேஷ்னலில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக வேற கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே ஜூவை வேற, தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியோடு நின்றுட்டு இருப்பான். இதை வேறு இவனோட அப்பாவும் டிவியில் பார்த்துட்டு இருப்பாரா. பயங்கர ஹாப்பி ஆகிடுவார். உடனே ஒரு காலும் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம் என் பையன் செலக்ட் ஆகிட்டான், டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் போய் கலக்க போகிறான் பாருங்கள், நானும் கூட போக தான் போகிறேன், கோல்டு மெடல் தானே கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பயங்கரமாக பெருமை வேறு அடிச்சுட்டு இருப்பார். இவரை வந்து காரை பார்ப்பார், கார் க்ளீனாக இருக்கும், யாரா க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவரை எட்டி பார்ப்பார். பார்த்தாங்க ஜங்கு இருப்பான். ஜங்கை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவார். ஜங்கு வேறு, அப்பா எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேனே, கார் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. என் அப்பாலாம் கூப்பிடாது, நேரம் என் அப்பாலாம் கூப்பிட சொன்னது, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். உடனே ஜங்கு, இன்னிலேருந்து நான் உங்களுக்கு உங்கள் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு வேறு சொல்லுவானா. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, என்னால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லும் வேறு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிவிடுவார். உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுமா. நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் என்னை மன்னிச்சிட மாட்டிங்களான்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், கொஞ்சம் கேவலமாக தான் அல்பத்தனமாக தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல, என்னை மன்னிச்சிருங்களேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். என்னால் யாரையும் மன்னிக்கவும் முடியாது, எதையும் மறக்கவும் முடியாது, மரியாதையும் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கில்லும் வேறு பயங்கர
பயங்கர டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற போயிடுவார். இவர் வேற இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வேற என்ன பண்ணோன்னே தெரியாமல் கம்முன்னு வேற நின்றுட்டு இருப்போம். சின்ன வீட்டில் நைட்டு தூங்காமல் அப்படியே உட்காந்து வேற யோசிச்சுட்டு இருப்பா. ஜங்கை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பா. அவர் ஏன் நம்மளை இவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர ஃபீலிங்ஸாக போயிடும். உடனே இவளுக்கு வேற ஒரு கால் வர ஆரம்பிச்சிருமா. யார் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாள். உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு வேற ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ கால் பண்ணியிருப்பாங்க. என்னது ஆக்சிடென்ட் ஆகுதோ இமீடியட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்புவாள். வெளியே வேற ஜங்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். வெயிட் பண்ணிட்டு இவளை ஏதாவது மேஜிக் பண்ணி வெளில வர வைக்க முடியுமா, இவ்வளோ லேட்டாக வேற ஆகுது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிளம்ப பார்ப்பானே. டக்குன்னு சின்ன வேற வெளியே வந்துருவா. என்னடா மேஜிக்லாம் ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருப்பானே. உடனே சின்ன நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். நானா, என் ஃப்ரெண்டு இங்கே புதுசாக கூடி வந்திருக்கான், யூஎஸ்ஏலேருந்து வந்தவன், என்னை பார்க்கணும்னு சொன்னான், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், நீ எங்கேயாவது வெளில போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஆமாம் வெளில தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே முறைச்சிக்கிட்டே வர பதில் சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகேவா நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். உடனே சின்னக்கும் ஒரு பாஸ் கால் பண்ணிவிட்டு எங்கம்மா இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. நீங்கள் எதுவும் பதறாதீங்க பாஸ், நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக வாங்க அப்படின்ட்டு வர சொல்வா. உடனே இவங்க பேசுகிறத பார்த்துட்டு ஜங்கும் ஏதோ சீரியஸ் மேட்ரு போல் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேற முறுக்கிட்டு போவான். ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுவாங்களாம். உடனே அவங்க பாஸ் அவங்க வந்துருவார். என்னமாச்சு ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ட்டு வர சொல்வா. நான் கேட்டேன் இந்த டைமில் ஹெல்ப் பண்ண வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு வர சொல்வார். உடனே ஜங்கை பார்த்துட்டு யார் இவரும் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்ட்டு வர இவ்வளோ சமாளிச்சுட்டு இருப்பா. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி இவ்வளோ கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்ட்டு வேற சொல்வாராம். உடனே ஆமாம் நீங்கள் 2 பேரும் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு ட்ரிங்க் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், வெளில நான் வெயிட் பண்ணுறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெளில போயிடுவார். உடனே சின்ன வேற ஜங்கிட்ட தேங்க்ஸ் அப்படின்ட்டு வர சொல்வாலாம். ஐயோ தேங்க்ஸ்லாம் சொல்லாத, நான் தான் உனக்கு சொல்லணும் நீ எனக்கு அலோவ் பண்ணதுக்கு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளில போவாங்க. 3 பேரும் சேர்ந்து வேற குடிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். உடனே இந்த பாஸும் வேற நீ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக தெரியுற, எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட் தான் காரணமா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. உடனே தம்பி இந்த சரக்கடி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊற்றி கொடுத்துட்டு இருப்பாரான். இவன் வேற குடிக்க மாட்டான்ல. சின்னலாம் பார்த்துட்டு செம ஷாக் ஆகிடுவாங்க. ஐயோ இவர் குடிக்கவே மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்க வேற வாங்கி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்பான். ஆமாம் நீ மட்டும் எதுக்கு குடிக்காமல் இருக்க சின், இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு சின்னுக்கும் ஊற்றுவாரான். சின்ன வேற கிளாஸை நீட்டிகிட்டு இருப்பா. ஐயோ சின் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க வேற நானும் அவளுக்கு சேர்த்து குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வேற பிடிங்க அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருவான். உன் கேர்ள் ஃப்ரெண்டை இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நீ ரொம்ப லக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்னக்கிட்ட சொல்வார். இவனை வேற பயங்கரமாக சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவானா. பயங்கரமாக சரக்கு அடிச்சதில் வந்து ஃபுல் போதையாகிடுவான். உடனே சின்ன வேற உங்களுக்கு தான் குடிக்க வரவே வராதுல, எதுக்கு எனக்கும் சேர்த்து குடிச்சிங்க, இப்போ பாருங்கள் எப்படி உட்காந்துட்ருக்கீங்க, உங்களால் வீட்டுக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பாள். இவனை வேற அமைதியாக அப்படியே போதையில் தள்ளாடிக்கிட்டே இருப்பானா. சரி ஓகே ஓகே நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் கேப் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஏஞ்சிப்பாளே. பட்டுன்னு ஜங்க வேற கையை பிடிச்சிருவான். எங்கேயும் போகாத என் கூடயே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேற கையை பிடிச்சி கீழே உட்கார வச்சிருவான். உடனே ஜங்கும் சின் உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை எவ்வளோ திரும்ப மிஸ் பண்ணேன் இந்த 2 வருஷத்தில், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். யூஎஸில் இருந்தேனே நான் ஒன்றும் ஹாப்பியாலாம் இல்லை, போன மாரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நீ இல்லாமல். உன்னோட தாட்ஸ் மட்டும்தான் என்னை கொண்டுக்கிட்டே இருந்தது தெரியுமா. லாஸ்ட் டே ஃபேர்வெல் அன்னைக்கு கூட உன் கையை பிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ திரும்ப ஃபீல் பண்ணேன். கோழத்தனமாக இருக்குது அதை நினச்சாலே. உன் கையை பிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக நான் அவ்வளோ ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை திரும்பி நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு புது ஜங்காக வரணும்னு சொல்லிட்டு தான் யூஎஸ் போய் நான் அப்படியே என்னை கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா. இப்போ நான் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து க்யூர் ஆகி வந்துட்டேன். இப்போ உன் கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற போதை தலைக்கேறி அவன் மேலே அப்படியே சாஞ்சிருவான். உடனே சின்னக்கும் வேற பயங்கர எமோஷ்னலாக போயிடும். சே என்னது இது இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சின்ன வேற உங்களை நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இப்போ உங்கள் டிஸார்டரும் உங்கள்கிட்ட இல்லை, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜங் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருப்பா. உங்களை மாதிரி தான் நானும் இந்த 2 வருஷம் உங்களோட தாட்ஸ் மட்டும்தான் எனக்கு கொண்டுக்கிட்டே இருந்தது, உங்களை நான் பார்க்க மாட்டேன்னா உங்ககிட்ட பேச மாட்டேனான்னு சொல்லிட்டு. என் அப்பா என் குடும்பத்தெல்லாம் நான் ஹர்ட் பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியும், நான் உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுறேனே, இதுக்கு மேலே என் ஃபேமிலி என்னால் ஹர்ட் பண்ண முடியாது தான், நம்மளால் இப்படி பிரிஞ்சு தான் இருக்க முடியும் அப்படின்னா எனக்கு வேறு வழியும் தெரியல, வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். சின்ன வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்போன்னு பார்த்து ஜங்க வேறு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நேற்று நான் போதில் ஏதாவது ஓவராக பேசிட்டேன்னா என்ன, எதுவும் தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். உடனே இவ்வளோ வேறு நீங்கள் எதுவும் தப்பாக பேசலை, உங்கள் உடம்பு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பா. அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஜங்குக்கா செம்ம ஹாப்பியாக போயிடும். உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். வெற்றி குறிலாம் போட ஆரம்பிச்சிருவானா. அப்பன்னு பார்த்து சாயம் வந்துடுவான். டேய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்போ மாவாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. டேய் நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க வேற அப்படியே கோச்சிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பானு. டேய் என்ன போய் இப்படி ஹர்ட் பண்ணுறியடா, நீ இல்லாதப்போ இந்த வீட்டை நான் தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயம் சொல்லுவானா. அதனால தான் இவ்வளோ கேவலமாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். சாய் இருந்தாலும் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், நான் யூஎஸில் இருக்கும்போது கூட என் ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன், நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதுக்கெலாம் நான் உனக்கு
பயங்கரமாக கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் நான் உனக்கு திருப்பி ஒரு நாள் செய்வேன்டா அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. சாயும் உடனே இப்போ செய்யாத அப்புறமா செய் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆமாம் உனக்கும் சின்னக்கும் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. அது ஏன்டா கேட்குற, சூப்பராக போயிட்டுருக்கு, திருப்பி நான் கூட செம்ம க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கம் பயங்கர ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பான். அப்பா அவங்க 2 பேரையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நீங்கள் 2 பேரும் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயம் வர பயங்கர எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிருவானா. உடனே ஜங்கம் வர டே ஏன்டா இப்போ கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே சாயம் சரி ஓகே ஓகே நம்ம 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லணும் தானே முடிவு பண்ணோம், அப்போது அமெரிக்கன் ஸ்டைலில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுற மாதிரி கேட்பானா. உடனே ஜங்கம் வந்து சரி ஓகே ஓகே வா ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர ஹக் பண்ணிப்பானுங்க. உடனே சாயம் வர அவன் மேலே ஏறி உட்காந்துக்க ஆரம்பிச்சிருவானா. டி இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது, கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கம் வேற கத்திக்கிட்டு இருப்பான். 2 பேரும் மாற்றி மாற்றி வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே சாயும் சின்ன கூட்டிகிட்டு ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு வந்திருப்பானா. இவனுக்கு வேறு ஸ்கேட்டிங் பண்ணவே தெரியாது. ஆனால் சின்ன பயங்கரமாக ஸ்கேட் பண்ண ஆரம்பிச்சிருவா. சுற்றி சுற்றி வேறு ஸ்கேட் பண்ணிகிட்டு இருப்பாளா. இவன் வேறு தட்டு தடி மாதிரி கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான். ஏன்டா உனக்கு ஸ்கேட்டிங்கே வர மாட்டுது, ஆனால் இங்கே வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அடம்பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேறு பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்ருப்பா. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வை, ஸ்லோவாக மூவ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு வரவே வராது, குப்புரடிச்சு வேறு விழுந்துட்டு இருப்பானா. உடனே வேறு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு நிமிஷம் இருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே ஏஞ்சிட்றா, நான் கையை பிடிச்சி நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கையை நீட்டுவாளே. உடனே இவனும் வேற அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வேற பார்த்துட்டு இருப்பான். என்னடா ஆச்சு, என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருக்கணும், நீ இந்த மாதிரி ஒரு வாட்டி எனக்கு கை கொடுத்து தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேனே, அதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் சின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வேற பேசுவான். ஏன்டா இப்போ இவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிற, ஏதோ ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி, வா இங்கே நம்ம ஸ்கேட்டிங் பண்ண தானே வந்தோம், என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அகைன் ஸ்கேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. கில்லும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, போய் சாயை கூட்டு வாமா அப்படின்ட்டு வேற சொல்லுவார். இவனும் வந்து கதவை தட்டுவாலாம், கதவு திறக்கவே மாட்டான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளே உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்பாளே. காலியாக இருக்கும், வீட்டை வேற காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். உள்ளே வந்து டேபிளில் பார்ப்பாளே, யோகிட்ட ஒரு குட்டி கார்டு மட்டும் இருக்கும். அந்த கார்டு எடுத்து பார்ப்பா, இவள் வளர்க்குற கேக்டஸை மட்டும் வரைஞ்சி வச்சிருப்பான். உடனே சின்ன சாய் ஏன்டா இப்படி பண்ண, ஏன் என்கிட்ட சொல்லாமே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். லீயும் சொந்தமாக டேக்வாண்டோ கிளாஸ் ஆரம்பிச்சிருவானா. அங்கே இருக்க குட்டி பசங்களுக்கு வேற சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். உடனே அவங்களுக்கும் டிசிப்ளின் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம், நீங்கள் எல்லாருமே டிசிப்ளினாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் நடத்திட்டு இருப்பான். உடனே தாங்க வேறு பார்சல் எடுத்துகிட்டு வந்துருவானா. நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லீயும் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவான். உனக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லுவானே. 2 பேரும் கிளாஸை முடிச்சுட்டு சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் போயிடுவாங்க. அங்கே வேறு ஹேங்கோட மூவி வேறு ஓடிட்டு இருக்குமா. என்னடா பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பங்கமாக கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா ஹேங்கோ அங்கே வந்துருவான். எனக்கு டைமே இல்லைடா, பேர் மேக்கப் கூட கலைக்காமல் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே வந்துட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. உன் மூவியை தாண்டா பார்த்துட்டு இருக்கோம், நீ ரொம்ப நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாங்கும் கலாச்சிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஜங்கம் வந்துருவார். நான் தான் உங்கள் எல்லாரையும் வர சொன்னேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாராம். ஜங்கை பார்த்த உடனே ஹேங்குக்கும் லீக்கும் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடும். பாஸ் நீங்கள் எப்போ பாஸ் யூஎஸ்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆகிடுவானுங்க. கவலையே படாதீங்க, நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேறு உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ் என்ன பாஸ் திடீர்னு செம்ம சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்க, எங்கள் கூடயே உட்காந்து வேறு சாப்பிட்றீங்க, உங்கள் டிஸார்டர்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. உடனே இவனை வேறு அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே லீயும் என்ன பாஸ் எங்களை திடீர்னு மீட் பண்ணலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு வேறு கேட்பானா. உடனே ஜங்கம் வேறு அவன் கிட்ட இருக்க ஃபைலை வேறு எடுத்து கொடுப்பான். எல்லாருமே வேறு அந்த ஃபைலை பார்த்துட்டு என்ன பாஸ் புது பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. ஆமாம் நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ அகைன் நீங்கள் பழையபடி என் கூட வந்து ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. உடனே தாங்கெல்லாம் பாஸ் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு, நான் ரெடி அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே லீயும் வேறு பாஸ் நானும் ரெடி அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே ஹேங் மட்டும் இல்லை பாஸ் எனக்கு அப்படின்ற வேறு தயங்குவான். உடனே ஜங்கோ நீ வேறு ஆக்டர் ஆகிட்ட, ஸோ நீ உன் வேலையை மட்டும் பாரு, ஏதாவது சின்ன ஹெல்ப்னா அப்பப்போ வந்து பண்ணு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே ஹேங்கோ வந்து பாஸ் நான் வேணா ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணட்டுமா, நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராக மாறிட்டுமா அப்படின்னு வேறு கலாச்சிட்டு இருப்பானா. ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜங்கும் பயங்கர ஷாக் ஆகிடுவான். உடனே அப்பன்னு பார்த்து பானு அங்கே வந்துருவாங்க. பாஸ் என்னையும் பிஸ்னஸில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. உடனே எல்லோரும் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. வான் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜங்கும் வேறு நீங்கள் எங்களோட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. அப்போ ட்ரிங்க்லேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வான் கேட்பாங்களே. உடனே எல்லோரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஜங்கம் வேறு அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி உடனே பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவான். உடனே ஒரு பில்டிங்கை வேறு ஹையர் பண்ணுறானா. இதுதான் இனி நம்ம ஆஃபீஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானே. எல்லாரும் வேறு பயங்கர ஆச்சரியமாக வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஜங்கம் வேலையை ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்க. உடனே எல்லாரும் வேறு உள்ளே ஓடி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை எடுத்து வேறு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பெயிண்ட் அடிக்கிறது க்ளீன் பண்ணுறதுன்னு ரொம்ப பிஸியாக வேறு ஒர்க் பண்ணிருப்பாங்களா. ஹேங்கும் வேறு அவனோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ஃபுட்டெல்லாம் வேறு வாங்கிட்டு வந்திருப்பான். எல்லாருக்கும் வேறு கொடுப்பானா. உடனே ஜங்கம் வேறு டே இன்னும் ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. பாஸ் நிறைய இருக்குது இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேறு கொடுத்துருவான். உடனே வேறு இவனுக்கு கால் வர ஆரம்பிச்சிருவான் அவன் மேனேஜர் கிட்ட இருந்து. இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட எனக்கு மீட்டிங் இருக்குது, உடனே வாங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவானே. என்னால் இப்போலாம் வர முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அவங்களோட இன்னொரு நாள் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிருவான். என் மேனேஜர் தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். நம்ம வீட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எந்துவாக வேறு பேச ஆரம்பிச்சிருவான்.
சொல்லுவான். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வேறு பயங்கர ஹாப்பியாக வேறு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜங்கும் வேலை செஞ்ச டயர்டில் டேபிள் மேலேயே தூங்கிடுவானா. இவன் தூங்குறத பார்த்தோன்னே வானுக்கும் பாவமாக போயிடும். சே இப்படி தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்து போற்றி விட்டுட்டு இருப்பாங்க. இவனும் நெக்ஸ்ட் டே மார்னிங் கில்லுக்கு போய் ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு காரை போய் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே கில்லும் எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாமே நீ இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, போய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவாரா. இவனும் என்னது சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டபடி அப்படியே ஏஞ்சி ஓடுவானே. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு வர சொல்லுவாரான். அதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வர இவங்களும் சாப்பிட போயிடுவாங்க. உடனே கில்லும் வேறு பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே இருப்பார். ஜங்கும் அப்படியே எதுவுமே பேசாமல் கம்முனே உட்காந்துட்டு இருப்பான். ஆமாம் நீ வேறு ஏதோ க்ளீனிங் பிஸ்னஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ண போறியாமே, ஏன் அகைன் க்ளீனிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரான். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. என் பையனோட ஃப்ரெண்டு லீ இருக்கான்ல, அவன் தான் சொன்னான். நீ எதுக்கு அகைன் அதுவே ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்ட்டு வர கேட்பாரான். நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளீனான ஒரு பிளேஸை பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் இருக்க சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே இவரும் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவார். இவன் என்ன இவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ நாள் என் பொண்ணு சொல்லும் போது நம்பலை, ஆனால் இப்போ நானே பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது நீ ரொம்ப தங்கமான பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணும் வயசுக்கு பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டா, நிறைய கஷ்டப்பட்டுட்டா, அவளை நினச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். உடனே என் பொண்ணும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வேறு பேசிகிட்டு இருப்பாராம். ஜங்குக்கெலாம் என்ன சொல்லணுன்னே தெரியாமல் அமைதியாக வேறு கேட்டுட்டு இருப்போம். கில்லோ வேறு அவங்க பசங்களை கூட்டிகிட்டு உங்கள் ஒய்ஃபோட சமாதிக்கு வேறு பார்க்க போயிருப்பாராம். அப்பா எவ்வளோ வருஷம் ஆச்சுடா நம்மளாம் ஒன்றா வந்து இவளை மீட் பண்ணி, இப்போ தான் எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக வேறு பேசிகிட்டு இருப்பார். அம்மா இங்கே பாரு உன்னோட ஹஸ்பண்டு யாரையோ சைட் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதனால உன்னை பார்க்க இவ்வளோ நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு வேறு போட்டு கொடுத்துட்ருப்பா. உடனே கில்லும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சுட்டு இருப்பார். உடனே அவங்க பையனும் வேறு அம்மா இங்கே பாருங்கள் நான் நேஷனல் டீமில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜெர்சியெல்லாம் வேறு காமிச்சிட்டு இருப்பான். உடனே கில்லெல்லாம் பயங்கர சந்தோஷமாகிடுவார். சரி ஓகே நானும் உங்கள் அம்மாவும் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. உடனே சின்ன வேறு ஓஹோ என்ன ரொமான்ஸா, சரி ஓகே நாங்கள் 2 பேரும் வெளில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை வேறு இழுத்துட்டு வெளில போயிடுவான். உடனே கில்லும் நம்ம 2 பேரும் பேசி எவ்வளோ நாள் ஆச்சுல்ல, நம்ம பொண்ணை பற்றி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவளோட ஆசையெல்லாம் அடக்கி வச்சுட்டு நம்ம சந்தோஷத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கா, பெரியவங்களாம் நம்ம தான் எல்லாரையும் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம பொண்ணோட சந்தோஷத்தை மட்டும் யோசிப்போமா, அந்த ஜங்கு ரொம்ப நல்ல பையனாக தெரியுறான், நம்ம பொண்ணை கண்டிப்பாக நல்லா வச்சு பார்த்துப்பான்னு எனக்கு தோணுது, ஸோ உனக்கும் அதுதான் தோணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கர ஃபீலிங்கோடு பேசிகிட்டு இருப்பார். உடனே வெளியவும் போவாராம். என்னப்பா ரொமான்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்ன கேட்பாளே. உடனே கில்லும் போய் அந்த ஜங்கு கூட சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாரான். அப்பா என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்ன கேட்பாளே. அம்மா கிட்ட நான் பேசிட்டேன், அவளுக்கும் ஓகே தானா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஜங்கு கூட சந்தோஷமாக வாழப்பாரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவன் கூட சந்தோஷமாக வாழு, அவனை இதுக்கு மேலே வெயிட் பண்ண வைக்காத அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். உடனே அவன் தம்பியை வேறு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தலையாட்டிகிட்டு இருப்பான். அப்பா இருந்தாலும் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது, நீங்கள் எதாவது ஹர்ட் ஆகிட்டீங்கன்னா அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். அப்படியா நீ சொல்கிறத பார்த்தா அப்போ உனக்கு வேணான்னு நினைக்கிறேன், நான் வேணா உங்கள் அம்மாகிட்ட போய் திருப்பி பேசிட்டுமா அப்படின்ட்டு வேறு சொல்லுவாரான். ஐயோ அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேறு இவ்வளோ சொல்லுவா. உடனே அவன் தம்பியும் தயவு செய்து சொல்கிறேன் இதுக்கு மேலே அவரை வெயிட் பண்ண வைக்காது, போய் அவர் கூட சந்தோஷமாக இருக்கப்பாரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே இவ்வளோ வேறு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவா. உடனே சின்ன ஜங் நீ எங்கே இருக்க, இதுக்கு மேலே நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருப்பாலாம். உடனே அந்த கம்பெனிக்கும் போயிடுவா. ஜங் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். சரி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர ஜங்கும் செம்ம ஷாக் ஆகிடுவான். உடனே எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து ஹக் பண்ணிப்பா. சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் மேலே ஒரே அழுக்காக இருக்குது, பயங்கர ஸ்வெட்டிங்காகவே இருக்குது, கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானா. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறுக்கி வேற ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ணிக்கிட்டு ஜங் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும், இதுக்கு மேலே நம்ம எதுக்கும் வெயிட் பண்ணவே தேவையில்ல, இனி நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரியவே மாட்டேன் அப்படின்ட்டு வர சின்ன சொல்லுவாள். ஜங்கும் நானும் உன்னை பிரியவே மாட்டேன், இதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு பயங்கரமாக கிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜங்கு வேறு நேம் போர்டெலாம் வச்சிருவானா, நேமை பார்த்தோன்னே ஹேங்குக்கெல்லாம் பயங்கரமாக சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். என்னடா பேர் இது அப்படின்ட்டு வேற கலாச்சிட்டு இருப்பான். உடனே தாங்கும் டேய் என்ன பேர் செம்மையாக தான் இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். அப்பன்னு பார்த்து ஜங்கும் வேறு அங்கே வந்துடுவான். உடனே எல்லாரும் வேறு பாஸ் பேர் செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஜங்கும் க்ளீன் வித் பேஷன் ஃபார் நவ், இதுதான் இனி நம்ம கம்பெனி, இந்த கம்பெனியோட க்ரோத்துக்காக தான் இனி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம், எல்லாரும் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. எல்லாரும் வேறு பயங்கர ஜாலியாக ரெடி பாஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. இத்தோட இந்த வெப் சீரிஸ் இங்கே முடியுது ஃப்ரெண்ட். இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் ஏன் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள், வேறு என்ன மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள், எந்தெந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தனோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்களும் ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெப் சீரிஸில் பார்க்கலாம். அது என்ன வெப் சீரிஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்களும் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வெப் சீரிஸில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.